எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தாத்தா பாட்டி, எங்கள் சின்ன தாத்தா பாட்டிக்கு 60வது வருஷம் கல்யாண நாளுங்க இன்னைக்கு. ரொம்ப விமர்சையாக நடந்தது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு பேரன், பேத்திகள், கொள்ளு பேத்தி, கொள்ளு பேரன்கள்னு சொல்லிட்டு 3 தலைமுறை பார்த்தவங்க தாத்தா பாட்டி. தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட 90 வயசு கிட்ட ஆகுது. பாட்டிக்கு வந்து ஒரு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. 70, 75 வயசு இருக்கும் தாத்தா பாட்டிக்கு. நாங்கள் ரொம்ப மனநிறைவோடு குடும்பத்தோடு சேர்ந்து பிரம்மாண்டமாக வந்துட்டு 60வது வருஷம் கல்யாண நாளில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடினங்க. இதில் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க எங்களை எல்லாரையும் மனசார வாழ்த்துனாங்க. நீங்களும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். தாத்தா பாட்டியோட ஆசீர்வாதம் பெறுங்க. நீங்களும் வந்து எங்கள் தாத்தா பாட்டிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க. ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கும், கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துருங்க. பாரு வீடு பாரு நடுவெளிக்கு தருங்க. ரைட் ஓகே. வச்சலாம் நடுவெளி போயிருங்க. சரி ஓகே. எப்பண்ணா நைட்டா நம்பர் இல்லை ஒன்று வாங்கி பண்ணா பீடத்தை சுற்றி உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாயேங்குரே உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாயேங்குரே. ஓகே.
அதில் அந்த 3வது ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பார்க்க சொல்ல என்ன சொன்னாங்க, அவங்க சேலஞ்ச் எடுத்து கொஞ்சம் இது பண்ணாங்க. சரிங்க நாங்கள் பண்ணுறோம், நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. சரி அந்த இதில் வந்து நாங்கள் இது பண்ணி நாங்கள் பண்ணால் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் முடியாது. ஹாஸ்பிட்டல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் வர ப்ராப்ளம்னு சொல்ல ராமச்சந்திரன் அப்பா வந்து அந்த அசைவு இல்லாத இருக்கணும் அந்த இதில். ஆனால் அவர் வந்து என் கையை கிள்றாரு, அவருக்கு அந்த நிதானம் தெரியல, ரொம்ப முடியாத நிலைமையில் அது ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொல்ல டாக்டர் நான் சொல்லிட்டேன்னா, அப்பாவுக்கு வந்து ஒரு நோவாக இல்லைப்பா, தலையில் கட்டி இருக்குது, அவருக்கு உடம்புல உப்பு, அதெல்லாம் ஒரு 3-4 இது சொல்லுவோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க அவர் இது பண்ணாங்க. அது கட்டி எப்படி இருக்குதுன்ற விருப்பம். அவர் வந்து நாங்கள் வந்து ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது, நீங்கள் சைன் பண்ணணும்னு சொன்னேன். அப்புறம் என்ன பண்ண எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தால் தான் நாங்கள் அதை சொன்னோம்னு. இது சவிதா செட்டிப்பட்டி சவிதா. சரி, இப்பொழுது செய்திக்கு நேரம் நாங்கள் செல்ல போகிறோம். எங்க சாரு அண்ணாமலை ஆசிரியரை பார்க்கும்போது நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் நானு ரூபன் மற்றும் எங்க அக்கா ஒரு எக்ஸ் கவுன்சிலர் எல்லாருமே அவரிடத்துல நாம் இந்த கூட்டத்தை ஆரம்பிக்க
மகிழ்ச்சி உண்டு அருள். அவர்கள் இந்த பாடல்களை பாடியவர் கானா புகழ் புளியந்தோப்பு பழனி அவர்கள். இந்த ஒளிநாடாவை கேட்டு மகிழுங்கள். அன்புடன் உக்கோட்டை புரட்சி பாரதம். நீ புரட்சி பாரதம் படைத்ததினால் பிரம்மன் என்பதா, உன்னை அண்ணன் என்பதா, இல்லை அண்ணல் என்பதா? நீ புரட்சி பாரதம் படைத்ததினால் பிரம்மன் என்பதா, பாசம் என்பதா, என் மேல் பரிவு என்பதா, பாசம் என்பதா, என் மேல் பரிவு என்பதா, இல்லை வாரி வாரி கொடுத்ததினால் வல்லல் என்பதா? நீ வைரம் தானையா, ஜொலிக்கும் தங்கம் தானையா, நீ சமூகத்திற்கு உழைத்து உழைத்து தகரமானையா? நீ வைரம் தானையா, ஜொலிக்கும் தங்கம் தானையா, நீ சமூகத்திற்கு உழைத்து உழைத்து தகரமானையா? நீ சமூகத்திற்கு உழைத்து உழைத்து தகரமானையா? உன்னை அண்ணன் என்பதா, இல்லை அண்ணன் என்பதா? நீ புரட்சி பாரத வல்லல் என்பதா, உன்னை அண்ணன் என்பதா, இல்லை அண்ணல் என்பதா? நீ புரட்சி பாரத படைத்ததினால் பிரம்மன் என்பதா? தம்பியா தம்பியா தள்ளுமா அங்க போட்டோ விடு. அங்க பாரு அங்க பாரு சாப்பிட கூடாது. அவர் அதை காலியா பண்ணிட்டாரு. கை வச்சிருப்பாரு. கர்த்தர் இவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். எது நிமித்தமாக மகிழ்ந்திருக்கும் சொன்ன போல கர்த்தாவே, அருமையான மாமாவும் வெற்றியும் சேர்த்தாவே, இதனால் இருக்கிற 60 கர்த்தாவே ஜெயம் கொடுத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இவர்கள் நல்லபடியாக வாழ, தொடர்ந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்பட, இந்த ராஜ்யத்துக்கு வர அதான் 2 தானே ஏது சொல்லலாம். கேட்கட்டும். ஒரு